ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தோம். மலை இறங்கும் போது நம்ம டிரைவர் அண்ணங்கிட்ட நான் இது வரைக்கும் நிறையா பிளேசஸ் கூட்டிகிட்டு போயிட்டீங்க, இப்போ வேறு ஏதாவது ஒரு புது பிளேஸ் கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு நம்ம டிரைவர் அண்ணன் புஷ்பா படம் பார்த்துருப்பா, புஷ்பா படம் எடுத்த இடத்த பார்த்துருக்கேன்ற மாதிரி கேட்டார். அண்ணன் இது டிவோஷனல் ட்ரிப்பு, எங்கண்ணே ஷூட்டிங் ஸ்பாட்லாம் கூட்டிகிட்டு போகிறன்ற மாதிரி சொல்கிறீங்கன்னதுக்கு, இல்லைப்பா புஷ்பா படம் இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலில் தான் எடுத்தாங்க, வா ஒன்று அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அவரு நம்மளை கூட்டிகிட்டு வந்த இடம் தான் திருமலை கோவில்ன்ற ஊர். இந்த ஊரில் அருள்மிகு திருமலை முத்துக்குமார சுவாமி கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க படிக்கட்டு வழியா நடந்து போற ஆப்ஷனும் இருக்கு, அப்படி இல்லைனா காரு வண்டின்னு நீங்க எதுல போனாலுமே மேல பார்க் பண்ணிக்கிறதுக்கு இடமும் இருக்கு. இங்க மொத்தம் 625 படிக்கட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. நாம வேன்ல போயிருந்தோம். இந்த மலை மேல நீங்க வேன்ல போனோம்னா உங்களுக்கு 60 rupees சார்ஜ் பண்றாங்க. இதே நீங்க கார்ல வந்தீங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்றாங்க என்ட்ரி டிக்கெட் மாதிரி. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ குன்று மேல் ஏறி குமாரசுவாமியை பார்க்க போயிட்டு இருக்கோம். கீழே இருந்து மேலே போகும்போதே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு அந்த மவுண்டெயின்ஸ்லாம். சீரியஸாக சொல்லணும்னா ஏர்லி மார்னிங் போனாலும் சரி இல்லை ஈவினிங் டைம் போனாலும் சரி இந்த பிளேஸ் வேற லெவலில் இருக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நாங்கள் அரௌண்ட் 5 to 5:30 தான் ஈவினிங் போயிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த டைமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருந்துச்சு. இந்த திருமலை கோவில் வந்து எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில இருந்து 16 கிலோமீட்டரும், செங்கோட்டையில இருந்து 10 கிலோமீட்டரும், குற்றாலத்துல இருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்கு. இந்த கோவிலோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock இருந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும், ஈவினிங் 5 o'clock இருந்து நைட்டு 8:30 வரைக்குமே இந்த கோவில் ஓப்பனில் தான் இருக்கும். ஃபுல்லாக இந்த ஹில் மேலே ஏறினோடனே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனே வேறு லெவலில் இருக்குது. மேலே இருந்து கீழே பார்க்குறதுக்கு சீரியஸாக சொல்லணும்னா கிளைமேட்டும் வேறு லெவல், லொக்கேஷனும் வேறு லெவல். கண்டிப்பாக நீங்கள் குற்றாலம் சைட்லாம் போனீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. மலைக்கு மேலேயே உச்சி பிள்ளையார் கோவில் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் பிள்ளையாரை போய் பார்க்குறதுக்கு 16 படிக்கட்டு இருக்குது. இந்த 16 படிக்கட்டு ஏறி விநாயகரை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 16 செல்வங்கள் கிடைக்குன்றது ஐதீகன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலே கோவில் ரொம்ப பெருசாக ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து மலையை பார்க்குறதுக்கு சிட்டிங் பெஞ்சுமே வச்சுருந்தாங்க. ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா நல்லா சாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த இடத்துல நல்லா காத்து வாங்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்க இந்த கோவில்ல மொட்டை அடிக்கிறது இருந்தா அதுக்குமே இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல தனியாவே முடி காணிக்கை கொடுக்கும் இடம்னு வச்சிருக்காங்க. இந்த மலை கோவில்ல முருகர் சன்னதி மட்டும் இல்லாம காளியம்மன் சன்னதியுமே இருக்கு. இந்த கோவில்ல ஒரு குளமும் இருக்கு. இந்த குளத்தை அஷ்டபத்ம குளம்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு நிறைய டூரிஸ்ட் பர்சன்ஸ் வரனால மேல கோவில்லே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிள் தான். உள்ள போன உடனேவே காளியம்மன் சன்னதி இருக்கு. உள்ள போய் காளியம்மனை நல்லா வழிபட்டுட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முருகர் சன்னதி தான். பழனியில எப்படி ஓம் முருகான்னு வேல் இருக்கோ இந்த இடத்துலயுமே வேல் அவ்வளோ சூப்பரா வச்சிருந்தாங்க. நாங்க போகும்போது ஓரளவுக்கு ஃப்ரீயா தான் இருந்துச்சு. ஸோ போன உடனேவே வித்தின் 5 minutesல சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே மயில் வச்சிருந்தாங்க. மயிலை கும்பிட்டுட்டு மூலவரான முத்துக்குமார சுவாமியை கும்பிடலாம் நாங்களும் கோயிலுக்குள்ள போயிருந்தோம். சாமியை நல்லபடியா கும்பிட்டுட்டு மன நிறைவோட சன்னதியில இருந்து வெளியில வந்தோம். நீங்க எப்ப சபரிமலைக்கு போயிட்டு குற்றாலம் போற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நடுவில் இருக்க இந்த திருமலை முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சீரியஸா ரொம்ப அற்புதமான கோவில் இது. இந்த கோவிலை எங்களுக்கு காட்டினதுக்கு நம்ம டிரைவர் சிவானனுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு நாங்களும் திருமலை கோவில்ல இருந்து கிளம்பிட்டோம். இந்த கோவிலோட லொகேஷனை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். நீங்க இது வரைக்கும் போலனா கண்டிப்பா இந்த கோவில் போய் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப்.